வீட்டில் யாராவது இருக்கிறீங்களா? சொல்லுங்க, யார் வேணும்? ஸ்மித் வீடு தானே? சொல்லுங்க, என் தம்பி தான். ஸ்டேஷனில் ஒரு சின்ன கேஸ் விஷயம் விசாரிக்கணும். ஐயா கூட்டு வர சொன்னார். கொட்டப்பள்ளி விஷயம் வேறு, வெளியே தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனால தான் இவ்வளோ நேரம் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கிறேன். அவனை என் கூட அனுப்பி வைங்க. என்னாச்சு சார்? இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? யார் இவன் தானே? பார்த்தாலே தெரியுது. சார், இவன் அவன் தம்பிங்க சார். தள்ளுமா. இதான் ரூமா? நான் தான் வீட்டில் இல்லைன்னு சொல்கிறேன் இல்லைங்க சார். அம்மாடி, அப்பா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? டீச்சர் ஹோம்ஒர்க் தந்தாங்கப்பா, அதான் எழுதிட்டு இருக்கேன். சரிம்மா, எழுது. அப்பா, உங்க ஃப்ரெண்டு வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு ஏதோ பணம் தரணுமாமே, அதை கேட்க வந்தாங்கப்பா. பணத்தை பற்றி வாண்ட்டு எதுக்கு பேசுகிறான்? நான் அவன்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். சரி, நீ படி. நான் நாளைக்கு அவன்கிட்ட நேரில் பேசிக்கிறேன். சரிப்பா. சரிம்மா, உனக்கு நாளைக்கு பிறந்த நாள்ல என்ன வேணும் கேளு, அப்பா வாங்கி தரேன். அப்பா, நிஜமா தான் கேட்குறீங்களா? என்ன வேணுமோ கேளுடா, நான் வாங்கி தரேன். கேட்கலடா, இன்னும் கொஞ்சம் சத்தமாக சொல்றியா? செவடங்க அதுல சங்கோதர மாதிரி உக்காந்துட்டே இருக்கியே, இவ்வளவு நேரம் கத்தன்னு ஏதாவது பேசுறியா? ஆமாம், நீ யார்? உன் பேர் என்ன? சார், என் பேர் சுமித். ஏமா உள்ள வச்சுட்டு தான் இல்லைன்னு சொன்னீங்களா? சார், வா, ஏதாவது ஸ்டேஷனில் வந்து பேசிக்க. சார் 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 ப்ளீஸ் சார், எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் 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 இது என்ன பேக்கு? என் பை தான் சார். எடு, அதை எடுத்துட்டு வா. சார் விட்டுருங்க சார், எங்கள் பையன் எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். ஏமா வீட்டில் ஒரு பையன் எங்கே போகிறான் என்ன பண்ணான்னு பார்க்காம என்ன பண்ணுவீங்க? ஏதாவது ஸ்டேஷன் வந்து பேசிங்க. அடாட, வாப்பா. நல்லா இருக்கியாப்பா? அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்கண்ணா. அப்புறம் என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க? நான் வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லைங்க, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, அதான். அட என்ன தம்பி, உனக்கோசரம் அண்ணன் என்ன வேணாலும் பண்ணுவேன். உசுர கூட கேளு, தரேன். ஆனா காசு மட்டும் கேட்காதப்பா, தப்பா நினைச்சுக்காத. இப்போதைக்கு கையில காசு இல்லை. சரிண்ணா, பரவாயில்ல. நான் வெளியே எங்கேயா முயற்சி பண்ணி பார்க்குறேன். போயிட்டு வரேண்ணா. சாய், வண்டி எடுங்க போகலாம். சாய், வண்டி நிறுத்துங்க. ஹலோ சார், சொல்லுங்கள் சார். என்ன சார் சொல்கிறீங்க? ஓகே சார். தம்பி, கீழே இருங்கப்பா. நீ கிளம்பு. மாமா, மாமா. வாடா, நல்லா இருக்கியா? ஊரில் தான் இருக்கியா? ஆளை பார்க்கவே முடியல. வாடா, உள்ள வாடா. இல்லைடா, ஒரு சின்ன பிரச்சனை. அவசரமாக பணம் தேவைப்படுது, அதான் அம்மா மாமா கிட்ட பணம் கேட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். என்னது பணமா? இருறா, இங்கே இருறா. உங்கள் மாமா கிட்டே நேற்று காசு இல்லாமல் அவருக்கு எனக்கு சண்டை. உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன? நேற்று பணம் இல்லாமல் நானும் அவனுக்கு கடை வாங்கி சாப்பிட்டேன். என்னடா பண்ணுறது, எனக்கு ஒன்றுமே புரியல. டேய், நீ வெளியில் போய் கேட்டு எப்படி சமாளி. நான் அதுக்குள்ளே கிடைச்சிச்சு, நான் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன்டா. சரிடா, கொஞ்சம் அவசரம், புரிஞ்சுக்கோடா. நாளைக்கு காலைல பணம் கொடுத்தே ஆகணும். சரிடா, நான் கிடைச்சா கால் பண்ணி கண்டிப்பாக சொல்கிறேன்டா. காசு ரெடி பண்ணிட்டியா? என்னடா அமைதியா இருக்க, ஏதாவது பேசுடா. என்னடா இது பையி? வாயை திறந்து பேசுறானா பாரு.
ஏண்டா காசு தான் இருக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல மாட்டியா? அட வா தம்பி வா உள்ள வா, ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. அக்கா ஒரு சின்ன உதவி, இல்லைன்னு மட்டும் சொல்றாதீங்க. எல்லாத்திட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை காசு கேட்க தான் வந்திருப்பானோ? அட நீ வேற ஏன்டா, உங்க மாமாவுக்கு வேலையே இல்லை, எத்தனை நாளா சாப்பிடாம பட்னியா இருந்திருக்கோம் தெரியுமா? அக்கா உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கீங்கன்னு. ஆனா என் சூழ்நிலை நாளைக்கு காலைல பணம் கொடுத்தே ஆகணும். ஒரு நிமிஷம் இரு வரேன். அக்கா காசா? உங்க அம்மா கிட்ட இதை கொடுத்துரு. என்னது காசா? நாளைக்கு நம்ம நேரமாக எழுந்து குளிச்சுட்டு நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது கேக் வாங்கிட்டு வந்துடலாம். அப்பா நான் விளையாட போயிட்டு வரேன். சரிடா. அப்பா பிறந்த நாளைக்கு ஒரு அண்ணா ஒரு gift தந்தாங்க, அது அந்த பைக்குள்ள இருக்கு, என்னன்னு மட்டும் பாத்துருக்கேன். சரிடாம்மா. அப்பா இன்னும் கொஞ்சம் வேகமா ஆட்டுங்கப்பா. வேக மாட்டினா நீ விழுந்துருவேல்லடா. போதுமா? இப்போ ஓகேவா? போதும்டா. பசிக்கலையா உனக்கு? ஹலோ டேய் மச்சான், சொல்லுடா. பணம் இருந்தா கொஞ்சம் குடுறா. இப்போ என் கையில் இல்லை, வெளியே கேட்டு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட்ரா, நாளைக்கு காலைல பணம் கொடுத்தே ஆகணும். சரிடா, நான் கேட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நான் இப்போ வச்சிடுறேன். சரிடா. தம்பி என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை. இல்லை உங்களை பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனை மாட்டிருக்கீங்க. இல்லை ஒரு சின்ன பிரச்சனை. சும்மா கத்திட்டே இருக்காதம்மா, நான் பாட்டுக்கு ஏஞ்சி வெளியே போயிடுவேன். ரோட்லேயே நிம்மதியாக இருந்தாலும் போல, ஆனால் அந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஏன்டா பேச மாட்டேன்? இன்னைக்கே கடங்கார காசு கொடுக்கலன்னா வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டான். நாளைக்கு கொடுக்கலன்னா நானும் ரோட்ல தான் வந்து நிக்கணும். அம்மா ஏமா ஏதாவது பேசிகிட்டே இருக்க? நான் மட்டும் என்னம்மா பண்ணுவேன்? நானும் படிப்பு செலவுக்காண்டி கொஞ்சம் பார்ட் டைம் வேலைக்கு போயிட்டு தானே இருக்கேன். நான் மட்டும் என்னடா பண்ணுவேன்? உங்க அப்பா வாங்கின கடனால தான் இன்னைக்கு நடு தெருவில் வந்து நிக்கிற நிலைமைக்கு வந்து இருக்குது. அம்மா நான் இப்போ என்னதான் பண்ணுறது? டேய் நம்ம சொந்தக்காரங்க கிட்ட இல்லைன்னா தெரிஞ்சவங்க கிட்ட போய் பணம் கேட்டு பாருடா. டேய் கடனா கேட்டேன்னு கேளு, நான் கேட்டேன்னு சொல்லு, தருவாங்க. அப்புறம் பிரச்சனை, நாளைக்கு காலைல பணம் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னு எனக்கே தெரியல. நினைச்சாலே மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு. இது வரைக்கும் என் பிரச்சனை மட்டும் தான் பெருசுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மற்றவங்க பிரச்சனை கேட்கும் போது தான் நம்ம எவ்வளோ பரவாயில்லன்னு தோணுது. பரவாயில்ல ப்ரோ, பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த பையன் மட்டும் பார்த்துக்கோங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா? அப்பா பசிக்குதுப்பா, ஏதாச்சும் வாங்கிட்டு வரீங்களா? சரி வாங்கிட்டு வரட்டுமா? சரி வா அங்கே உக்காந்துரு, நான் போய் வாங்கிட்டு வரேன். இங்கே தான் உட்காந்துருக்கணும், புரியுதா? இங்கே வா, இங்கே உட்காந்துரு குட்டிமா, இங்கேயே உட்காந்துருக்கணும், புரியுதா? அப்பா நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். சரி உனக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் சொல்லு. அப்பா கேக் இருந்தா வாங்கிட்டு வாங்க. டேய் இத்தனை தடவை சொல்லிக்கிறேன் கேக் சாப்பிடக்கூடாதுன்னு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும், சரியா? சரி சரி ப்ரோ வரேன். சாரிடா, கேக்கில் பிஸ்கெட் தான் இருந்துச்சு. பரவாயில்லப்பா. நீ சாப்பிட்டு. அப்பா தண்ணி தாக்கடுக்கு தண்ணி வாங்கிட்டு வாங்க. ஷோ நினச்சேன்டா, மறந்துட்டேன். சரி நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கேயே உட்காந்துருக்கணும், சரியா? எங்கேயும் போகக்கூடாது, அப்பா அதை வந்துடுறேன். அண்ணா பிஸ்கட் சாப்பிட்றீங்களா? இல்லை வேண்டாம்மா, நீங்கள் சாப்பிடுங்க. பரவாயில்லண்ணா, ஒரு பிஸ்கட் சாப்பிடுங்க.
தேங்க்ஸ்மா. ஆமாம்மா, நீங்கள் மட்டும் என்ன பண்ணுறீங்க தனியா? அப்பா கிட்ட தண்ணி கேட்டா அதான் வாங்க கடைக்கு போயிருக்காரு. இதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா கூட வந்தீங்களா? சரி சரிம்மா. என்னாச்சும்மா சோகமாக இருக்கீங்க? அப்பா, எனக்கு உள்ள போட்டுக்கிற துணி இல்லைப்பா, அது மட்டும் வாங்கி தரீங்களா? அப்படியே ஹோம்ஒர்க் எழுத நோட்டும் வாங்கி தரீங்களா? அத்தியாவசியம் சொன்னது இப்பதான் புரியுது. அப்பா அப்பா இருங்கப்பா, நானும் வரேன். பாடத்தண்ணா. இல்ல, நாளைக்கு என்னோட பர்த்டே. ஓ சூப்பர்மா, விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அம்மாலாம் எங்க? எனக்கு அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். தேங்க்ஸ்ண்ணா. சரி பாப்பா, நான் போயிட்டு வரேன். சரிங்கண்ணா. குடி கிளம்பலாமா? குடி போலாம். ஆமா, சரிப்பா. வெளியில போயிட்டு ஹோட்டலுக்கு போய் உனக்கு பிடிச்சதா சாப்பிடலாம். இந்த புடி. என்ன கிஃப்டா இருக்கும்? தாலி மாதிரி இருக்கு. யாருதா இருக்கும்? பாப்பா கிஃப்ட் நல்லா சொன்னா. என்ன பேப்பர் அது? நீ என்கிட்ட அடிக்கடி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. உன்னோட சம்பளம் உன்னோட தேவைக்கே சரியா இருக்கு, என்னை எப்படா பார்த்துக்க போற? ஏன்னா நீ ஒன்றும் தாங்க வேணாம், அட்லீஸ்ட் உன்னால் ஒரு சின்ன ஒரு தங்கத்தில் ஒரு தாலியாச்சும் வாங்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்க. அதுக்கான பதில் இதில் இருக்குது. அதே மாதிரி உன்னோட தேவைக்கு நீ மற்றவங்கள தான் கையேந்து நின்று இருக்க அப்படின்னு சொல்லியிருக்கல. ஸோ எனக்கு கிடைச்ச டைமில் பார்ட் டைம் ஜாப் பார்த்து அதில் காசை கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம 2 பேர் யாருக்கிட்டே கையேந்துங்கிற அவசியம் இல்லை. இதை வச்சு நம்ம எப்படியோ சமாளிப்போம். அதுக்குள்ளே நான் சீக்கிரமாக வேலைக்கு போயிடுவேன். இந்த பிரச்சனைலாம் சீக்கிரம் சரியாயிடும். சரியா? டேய் தம்பி, அந்த பொண்ணு ஸ்டேஷனில் வந்து உட்காந்துருக்கு. நீ நினைக்கிற மாதிரி இல்லை, வேறொரு பையனோட வந்து உட்காந்துருக்கு. எங்களுக்கு ஒன்றும் புரியல. சரி பாப்பா, நாளைக்கு உங்களை பர்த்டேன்னு சொல்லி சொன்னீங்களே, ஒரு நிமிஷம். இது என்னோட கிஃப்ட். இல்ல வேண்டாம். பரவாயில்ல, பிடிங்க. வேண்டாம். அண்ணன் தான், அண்ணன் கொடுத்தா வாங்க மாட்டீங்களா? இந்தாங்க பிடிங்க. அதுக்குள்ள இருக்கிற கிஃப்டை வீட்டில் போய் பாருங்க. காசா? டேய் தம்பி, என்னாச்சு? சார், அவள் தான் என் உலகம்னு இருந்தேன். இவன் எப்படி வாழ போகிறேன்? உனக்காக வரப்போகிற பொண்ணுக்கு பிரச்சனைனா நீ கவலைப்படலாம். ஆனால் உன்னை ஏமாத்தின பொண்ணுக்கு பிரச்சனைனா இதை கூட தர தேவையில்லை. புரியுதா? உன்னை வளர்த்து படிக்க வச்சவங்களுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? போய் பொழப்ப பாரு போ. ஒரே நிமிஷங்க. நீங்களும் உங்கள் கண்ணு முன்னாடி யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க தேவை பணமோ பாசமோ அந்த நேரத்தில் யோசிக்காமல் கொடுத்து உதவுங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை.